மாவட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சித் தலைவர் சதீஷ் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தருமபுரி மாவட்டத்திற்கான ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மாநிலம் முழுவதும் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள், அதாவது தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல், ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இதன்படி தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 12,03,917 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதில் 6,08,628 வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களாகவும் 5,95,153 வாக்காளர்கள் பெண் வாக்காளர்களாகவும் மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 136 பேர் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகளின் பொழுது 81,515 வாக்காளர்கள் நிரந்தரமாக முகவரி மாறி இடம்பெயர்ந்திருப்பதும், அதில் இறந்தவர்களுடைய பெயர் மற்றும் கண்டறிய முடியாதவர்கள் என மொத்தம் 81,515 பேர் ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறார். மொத்தம் இதற்கு முன்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது நீக்கப்பட்டுள்ளதெல்லாம் போக 6.3% பேர் மொத்தம் ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் மற்ற விவரங்கள் இது குறித்தான ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் அதற்கான சரிபார்ப்பு பணிகள் நடைபெறும் பொழுது தெரிவிக்கலாம் எனவும், குறிப்பாக இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் அவருடைய பெயரை சேர்ப்பதற்காக படிவம் மாறி கொடுக்கலாம் எனவும், பெயர் நீக்கம் மற்றும் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட அல்லது பெயர் மாற்றம் உள்ளிட்டவர்களுக்கான விண்ணப்பங்களும் கொடுத்து அவர்கள் வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதிக்குள் அவர்களும் மீண்டும் வாக்காளர் பட்டியல் இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் மூலமாக கொடுக்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக இன்னும் வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழ்நாட்டுக்கான வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.